எம்பி சீட்டை தாரை வார்த்தது போல தாவேகா நிறைய தாரை வார்க்க கூடும் என புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மேகதாது அணை விவகாரம், விவசாயிகள் போராட்டம் போன்ற பிரச்சனைகளை மறந்துவிட்டு திருச்சியில் முதலமைச்சர் விஜய் ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் என்று பேசி சென்றது சினிமா ஷூட்டிங் போல உள்ளதாக தெரிவித்த அவர், காவல்துறை நியாயமாக நடத்தப்படும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி மற்றும் பாலியல் வன்கொடுமை போன்ற குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து விவசாயத்தை விட கடினமானது விளையாட்டு என்ற விளையாட்டுத்துறை அமைச்சரின் கருத்து குறித்து பேசிய அவர், விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்று தெரிவித்தார். மேலும் எம்பி சீட்டை தாரை வார்த்தது போல தாவேகா நிறைய தாரை வார்க்க கூடும் என குறிப்பிட்ட அவர், பாஜகவை விமர்சனம் செய்தால் என்ன நடக்கும் என்று விஜய்க்கு தெரியும், அதனால் அவர் விமர்சனம் செய்ய மாட்டார் என்றும் தெரிவித்தார். காவல்துறையை நான் நியாயமாக நடத்துகிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சருடைய ஆட்சியிலே இன்றைக்கு இத்தனை வன்கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஹலோ ப்ரோ விஜய் சார், உங்களுக்கு கிடைக்குதா கேட்குதா அப்படின்னு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சும்மா கேட்டால் கேட்காது. அதனால் ப்ரோ விஜய் சார், சிஎம் சார் கேட்குதா கேட்குதா கேட்குதா, தமிழ்நாட்டு மக்களுடைய அவலக்குரல் கேட்குதா அப்படி என்று 11 நாட்களிலேயே கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. இதை விட கொடுமை இன்னொரு அமைச்சர் விளையாட்டுத்துறைக்கு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, விளையாட்டு விவசாயத்தை விட கடினமானது. ஏன்னா அவருக்கு சாப்பாடெலாம் கிடையாது. அவர் இந்த விண்வெளிக்கு போகிறவங்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு 45 நாள் இருக்கிறது போல் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறவர், விவசாயி சேற்றிலே காலை வைத்தால்தான் நாம் சோற்றிலே காலை வைக்க முடியும், கை வைக்க முடியும் என்பது அவருக்கு தெரியாத ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வளர்ந்த சூழ்நிலை அப்படி. அதனால் அவருக்கெல்லாம் இருப்பது தெரியாது. செஞ்சி அருகே அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் அம்மாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த இளங்கோவன் என்பவர் ஆசிரியராக வேலை செய்து வரும் நிலையில் பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்கும் பணியும் வட்டிக்கு பணம் கொடுக்கும் பணியும் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தொடர்ந்து 3 நாட்களாக உறவினர்கள் தொலைபேசி மூலம் இளங்கோவனை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இளங்கோவின் வீட்டிற்கு வந்த அவரது அக்கா மகன் வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இளங்கோவன் வீட்டிற்கு வந்த உறவினர்கள் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது இளங்கோவன் உடல் அழுகிய நிலையில் சடலமாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இளங்கோவன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர். முதலமைச்சர் விஜய் கேட்ட கால அவகாசத்தில் அரங்கேறும் கொலை, கொள்ளை குறித்து கேள்வி எழுப்பாமல் இருக்க முடியுமா என முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு 10 குழந்தைகளுக்கு திமுக சார்பில் தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தூத்துக்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற அமைச்சர் ஸ்ரீநாத், தொகுதி மாறிப்போய் மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதை என்னவென்று குறிப்பிடுவது என்று கேள்வி எழுப்பிய அவர், முதலமைச்சரின் கால அவகாசம் குறித்த கேள்விக்கு இந்த 6 மாத காலத்தில் நடைபெறும் கொலை, கொள்ளை குறித்து கேள்வி எழுப்பாமல் இருக்க முடியுமா என்றும், குற்றம் குறைகளை சுட்டிக்காட்டுவதுதான் எதிர்க்கட்சிகளின் கடமை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து திமுகவில் கூட்டணி கட்சிகளாக இருந்து தற்போது திமுகவை விமர்சிப்பவர்கள் கூட இருந்து கொண்டே குழி தோண்டி இருக்கிறார்கள் என்று சாடிய அவர், விரைவில் விஜயின் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும் என்று ஆவேசமாக தெரிவித்தார். இங்கே லோக்கல்ல ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, மதர் நாராஜ் ஒரு அமைச்சர், யாருமே அதை போய் கேட்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர் புன்னக்காயில் போய் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றின்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன மனநிலையில் இருக்காரு, என்ன நிலையில இருக்கான்ற யோசிச்சுட்டு அவருடைய எது தொகுதினே தெரியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஸோ எதை குறை சொல்றதுன்னு தெரியல. ஆனால் அவர் 6 மாதம் டைம் கேட்காரு, எதையும் குறை சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்காக நடக்கிற கொலைகளையும் கொள்ளைகளையும், பாலியல் வன்கொடுமை, 3 வயசு சிறுமி, 61 வயசு பாட்டியம்மா, 11 வயசு சிறுமியெல்லாம் நடக்கிறத நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியாது. அதனால எதிர்க்கட்சி, ஒரு வலிமையான எதிர்க்கட்சியை எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் இருக்காங்க, எங்களுடைய தலைவர் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் நிச்சயமாக குற்றங்குறைகளை, அவர்கள் செயல்பாட்டில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவது தான்
எதிர்க்கட்சிகளுடைய கடமை என்ற முறையில் நாங்கள் சுட்டி காட்டி கொண்டு இருக்கோம். அப்போ அவருடைய வாக்குறுதியில் எந்த அளவுக்கு இருக்கிறார், இது முதல் வாக்குறுதியை நான் செஞ்சுட்டேன் 80% பயன்படுத்திட்டேன்னு அவங்க ஆட்கள் சொல்கிறாங்க. அவங்களுடைய ரீல்ஸாக இருக்கட்டும், ரியல் செய்தியாக இருக்கட்டும், எல்லாமே பொய் செய்தியை பரப்பி வருகிறார். அதுதான் உண்மை. நிச்சயமாக விரைவில் மக்கள் புரிஞ்சுக்கொள்வாங்க. நிறைவேல் அவருடைய வாண்டவாளம் தாண்டவாளையர். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவது குறித்தும் ராஜினாமா குறித்தும் எங்களுக்கு எதுவும் தெரியாது என நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உலகின் மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தின் தலைவராக செயல்படும் நரேந்திர மோடி பல நாடுகளுக்கு சென்று இந்தியாவிற்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவது குறித்து யாரிடமும் கூறவில்லை என்றும் எங்களுக்குள் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து திமுக ஆட்சிக்கும் தற்போதைய ஆட்சிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சியின் கருத்து குறித்து முதலமைச்சர் விஜய் மேடைகளில் தகாத முறையில் பேசுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் விஜய் பொறுப்பேற்ற 20 நாட்களில் மின்வாரிய ஹார்ட் டிஸ்க் காணாமல் போய்விட்டது என்று மேற்கோள் காட்டி பேசிய அவர், மீதமுள்ள நாட்களில் என்னவெல்லாம் காணாமல் போகுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது என்றும் தற்போதைய சூழலில் இடைத்தேர்தல் தேவை இல்லாதது என்றும் தெரிவித்தார். இதுக்கு முன்பு இருந்து ஊழல் பண்ணாங்க, சரி நீங்க கண்டுபிடிங்க. இன்னைக்கு அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் நடக்கு? மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜய் அவருடைய அரசாங்கம். அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது. அதுலதான் இன்னைக்கு களவு போயிருக்கு. களவு போனதான் நான் சொல்றேன் தவிர அதுக்கு முந்தி ஊழல் நடந்த பத்தியோ இப்ப நடந்த பத்தியோ நான் சொல்லல. குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் தன்னுடைய பொருட்கள் அக்கௌண்ட் அவர் இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ளல அப்படிங்கிறது எதை காட்டும்? நிச்சயமா அவருடைய அது எப்படின்னா அவருடைய முதலமைச்சர் பொறுப்பில் அவர் தவறி இருக்கு. வந்தே மாதரம் பாடல் அரசாணை அரசியல் சாசனத்தின் மத சுதந்திரத்திற்கு எதிரானது, அதனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மதுரை ரயில்வே நிலையத்தில் நடைபெற்று வரும் விரிவாக்க பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மதுரை ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் விரிவாக்க பணி குறித்து 3வது முறையாக ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்த அவர், மார்ச் மாதத்திற்குள் அனைத்து கட்டுமான பணிகளும் முடிவடைந்து விடும் என தெரிவித்தார். தொடர்ந்து வந்தே மாதரம் விவகாரம் குறித்து ஒருவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை மோடியும் அமித்ஷாவும் தீர்மானிக்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர், வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்ற சுற்றறிக்கை அரசியல் சாசனத்தின் மத சுதந்திரத்திற்கு எதிரானது என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் தாவேக அரசு நல்லது செய்தால் வரவேற்போம், நல்லது செய்யவில்லை என்றால் விமர்சிப்போம், அல்லாததை செய்தால் எதிர்ப்போம் என தெரிவித்த அவர், எதிர்ப்பையும் மீறி அல்லாததை நிறைவேற்றினால் களத்தில் இறங்கி மக்களை திரட்டி போராடுவோம் என எச்சரிக்கை விடுத்து பேசினார். ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஒரு உரிய கால அவகாசம் வரை அவருடைய செயல்பாடுகளை கவனிக்க வேண்டியது இயற்கையான ஒரு நியதி. அதன் பாலான விமர்சனம் எங்களுடைய விமர்சனமாக இருக்கு. நிச்சயம் நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல நல்லது செய்தால் நாங்கள் வரவேற்போம், நல்லதை செய்யவில்லை என்றால் விமர்சிப்போம், அல்லாததை செய்தால் எதிர்ப்போம், எங்கள் எதிர்ப்பையும் மீறி அல்லாதது நிறைவேறினால் களத்திலே இறங்கி மக்களை திரட்டி போராடுவோம். இதுதான் எங்களது நிலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.